ஹாய் டிஎஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 4 வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச். சண்டே வந்து நான் vlog எடுத்தது அது கண்டினியூவாக நான் இந்த வீடியோ பின்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. ஊர்லேருந்து வந்து அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க. இன்றைக்குமே நான் ப்ராப்பராக எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க. ஜஸ்ட் நான் இப்போ தான் கிளம்புனாங்க. அதுக்காக நான் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து டேவே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. விளையாடிட்டு இருக்காங்க ரூமில். நான் வந்து இன்றைக்கி வந்து நைட் ஷேக் வந்து எடுத்துகிட்டே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணுறேன். கரெக்டாக 6:30 ஆகுது. இன்றைக்கி நான் 6:30க்கே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நல்லா ஷேக் பண்ணிட்டேன். ரித்வின் வந்து விளையாடிட்டுருக்காங்க ரூமில். இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 3 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அது ஃபோட்டோ ஆட் பண்ண லஞ்ச் வந்து சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருந்தேன். ஒயிட் ரைஸ் இதுதான் வந்து நான் லஞ்சு எடுத்துக்கினேன். அதோடய ஃபோட்டோவும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். காலையில் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துட்டேன். மதியம் வந்து நான் சாப்பிட்டதை வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து சண்டே நான் என்னென்ன பண்ணணும் அது கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த வீடியோ அப்புறம் வரும். இன்றைக்கி நைட் ஷேக் வந்து நான் 6:30க்கே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது குடிச்சிட்டேன்னா எனக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து சிக்கன் கிரேவி இருக்கா, அதே விட்டுருலான்னு இருக்கேன். ஒயிட் ரைஸ் இருக்குது. இப்போவே பசிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு 1/4 ஹவர் பொறுத்து 7 o'clock வந்து பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுருவேன், ரித்வினுக்கெலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அத்தை வந்தோடனே பாப்பா எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. ஷாப்பிங்கில் போயிருந்தாங்க. அவங்க பாப்பாவுக்கு டிஷர்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட் எதுக்கு போனோன்னா வீட்டுக்கு அந்த பெனாயிலாம் வந்து நல்லாயிருக்கும்ல, அங்கே நல்லாயிருக்கு. அப்புறம் வீட்டுக்கு ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ப்ரோட்டீன் பார் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். கிரேவிங்ஸ் ஓவராக இருக்கிற டைம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரித்வின் வந்து சாக்லேட் நினச்சி அது ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னால் வேஸ்ட் பண்ணிவிட்டு 2 சாக்லேட்டுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட் கம்மியாக இருக்கும்ல. ப்ரோட்டீன்னாவே கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அது வந்து சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஜெரி இல்லை ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் வந்து கொடுத்தேன் அவனுக்கு. அது வந்து சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் ரியா வந்து அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. அவங்க ஆஃப் எடுத்துக்கினாங்க, இவன் ஆஃப் வேஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து இப்படி தான் போச்சு. ஜாலியாகவே போச்சு காலையிலேருந்து சொல்லலாம். டக்குன்னு எப்படி தான் நான் ஒர்க் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எப்பவுமே கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கி என்னான்னு தெரியல. எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. காலையிலே எழுந்தோடனே என்னவோ தோணினே இருந்துச்சு. அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இப்போ வந்து 6:30க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் என்னுடைய டின்னரை. அப்புறமா உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணணும். இப்போ ரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லீவில் இருக்காங்கனால ஈவினிங் ஆனால் வந்து கொஞ்சம் வெஷில் வாஷ் கொஞ்சம் வந்து அவங்க பண்ணுறாங்க. நான் வேணான்னு சொன்னாலுமே இல்லை மம்மி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஈவினிங்கில் வெஷில் வாஷில் எனக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ரிஷிகா வந்து கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்க சொன்னால் பெருக்குவா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு, இவருடைய ஆஃபீஸில் வந்து சூப்பர்வைசராக இருக்காங்க ஒருத்தர் வந்து, அந்த பிரதர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜாக சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜஸ்ட் வந்து போனாங்க. கம்மிங் வெனஸ்டே வந்து அவங்களுக்கு மேரேஜ் சொல்லிட்டு வந்துடுங்க ஃபேமிலியோடு கண்டிப்பாக வாங்க அப்படின்ட்டு போனாங்க. அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா லீவில் வந்து ஈவினிங்கில் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மாதிரி இதுக்கு விட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக அவங்களே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. மார்னிங்கில் எதனா ஒரு டேபிள்ஸு அந்த மாதிரி என்ன ரீட் பண்ண சொல்கிறது, பேராகிராஃப் ரீட் பண்ண சொல்கிறது அந்த மாதிரி கொடுத்துருவேன். கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க. ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகாவை வீடு பெருக்குவா. இப்போ அவள் தான் பெருக்குனா. ரூம் மட்டும் ஹால் மட்டும் பெருக்க சொல்லுவேன். போர்ட்டிக்கோ ஒருத்தர் பெருக்க சொல்லுவேன். ரியா வந்து கோலம் போட்டுமான்னு கேட்பா. அதனால் ஈவினிங் பெருக்கி சாக் கட்டி இருக்குல்ல, அந்த சாக் பீஸ் கலராக வரும்ல, அதில் வந்து அவங்க வந்து சின்ன ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி போடுவாங்க. சாமான் வந்து கழுவிடுவாங்க ஈவினிங்கில். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்காங்களா பாப்பானால காலை அப்போத்துக்கு அப்போயே கழுவிடுவேன். ஒரு சில தட்டு அந்த மாதிரி டம்ளர்ஸ்லாம் இவங்க அப்பப்போ எடுத்து கிளாஸ் வந்து தண்ணி வேணும் குடிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கழுவி வச்சுருவா. அதுக்கப்புறம் அப்பப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போலாம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி கரெக்டாக லோஷன்லாம் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ரியா வந்து அவளுடைய ஷார்ட்டு ஹேர்லேயே அவளே தலைவாரிக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் போக வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ண சொன்னோன்னா ரொம்ப டயர்டாக நம்ம சொல்லணும், ஒரு 10 முறை சொல்லணும். பண்ணுறேன் மம்மின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ரியா வந்து 5th போகிறாங்க.
ரிஷிகா வந்து 3rd போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ரித்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து ஆயுத பூஜை வந்தால் 3.5க்கு ஸ்கூல் சேர்க்கலாமா இல்லை 4 இயர்ஸ்லேயே சேர்க்கலாமான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதுவும் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸ்கூலில் வந்து கேட்கணும், ரியா ஸ்கூலில் தான் கேட்கணும். 3 பேர் இப்போ ரூமில் விளையாடிட்டுருக்காங்க. ஹாலில் வந்து ரொம்ப அனலாக இருக்குது. ஸோ உள்ளே போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அனுப்பிச்சேன். ஏன்னா வீடியோ வந்து பாப்பா வச்சு வீடியோ எடுக்கவே முடியல. ஆக்சுவலாக வந்து ரித்வின் வச்சு நான் கத்திகிட்டே இருப்பாங்க. சரி இப்போ நான் என்னுடைய டின்னர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஹோல் டே வந்து சூப்பராக போச்சு. நாளைக்கு வந்து டே 5. நாளைக்கு மார்னிங்லேருந்தே கண்டிப்பாக நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னென்ன பண்ண சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து எங்கள் மாமியார் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் வந்து மரத்தில் காய்ச்சி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் நாத்தனார் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் வந்து அதெல்லாம் உருவி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் இப்போ அதை வந்து தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து முருங்கைக்காய் பொரியலும் பருப்பு போட்டு முருங்கைக்கீரை கடையிலும் அதான் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து பருப்பு போட்டு முருங்கைக்கீரை கடையில் மாதிரி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் கொடுங்களா, சைலண்ட்டாக இருக்கணும். ரிஷிகா வந்து கொஞ்சம் துருன்னு இருக்கா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா கண்ட்ரோலாக இருக்கிறதா, நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம எதனா ஒரு ஃபோன் கால் வந்தாலோ அப்போ தான் சேட்டை பண்ணுவாங்களே. யார் யார் உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி இது வந்து சண்டே விலாக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் எழுந்துட்டேன். மார்னிங் வந்து பிரிஸ்காக வந்து நான் தான் எழுந்துக்கிட்டேன். சண்டே எதுவும் இல்லை, லேட்டாக எழுந்துப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த க்ரீன் டீ குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இதில் நல்லாவும் இருக்குது. காலையில் அந்த வார்மாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே குடிச்சிட்டே இருக்கேன். பாப்பாலாம் தூங்கிட்டே இருந்தாங்க. சரி தூங்கட்டும், லீவ் தானே அப்படின்னு நான் விட்டாச்சு. ஏன்னா வந்து இப்போலாம் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு தான் தூங்குறாங்க. சரி நானும் விட்டுட்டேன். கிட்ட ஒரு 1 week முன்னாடி வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வியூ பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நல்லாவே இருக்குது கிளைமேட்டு. ஜில்லுன்னு காற்று அடிச்சிச்சு, என்னவும் தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரித்வின் எல்லோரும் எழுந்துக்கினாங்க. மார்னிங் வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏலக்கி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாப்பாக்கலாம். அவன் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடவே இல்லை. நான் லஞ்சில் எடுக்க சொல்ல தான் அவனும் சாப்பிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியா ரிஷிகா 2 பேருமே லஞ்சில் தான் எடுத்துக்கினாங்க. ஏன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க ஃபஸ்ட்டு. மம்மி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஏதாவது சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டுறாங்க. முக்கியமாக இந்த பனானாலாம் லைக் பண்ணுறதே கிடையாது ரித்வின். அவன் வெயிட் கெயினும் ஆக மாட்டானா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தானா டெய்லி ஏலக்கி அப்புறம் செவ்வாழை இதெல்லாம் கொடுக்கலாம். அப்படியே ரெட் பனானாலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹனியும் இவர் வந்து ஒரிஜினல் ஹனி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரித்வின் வெயிட் கெயினுக்கு என்னென்னமோ பண்ணுறேன். ஆனால் வந்து அவன் அடம் பண்ணுறான். சும்மா அழுதுகிட்டே இருக்கார் சார். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. வெயிட் கெயினும் ஆக மாட்றான், சாப்பாடும் சரியாக சாப்பிட மாட்டுறாரு. சாக்லேட் கொடுக்குறீங்களா, நல்லா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். அதுதான் ஒன்று கவலையாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் எப்படியோ ட்ரை பண்ணி ஹெல்தி ஃபுட்டாக கொடுக்குறேன். கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. நான் சாப்பாடு கொடுக்குறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான் கவலையாக இருக்குது. ரியா ரிஷிகாவுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் கரெக்டாக வந்து 11 மணிக்கு எடுத்துக்கிறேன் க்ரீன் டீ. ஏன்னா வந்து காலையில் ஒரு டைம் எடுப்பேன், 11 o'clock ஒரு டைம் எடுக்கிறது. தென் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து ஒரு முறை எடுத்துருவேன். அடுத்தோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஒரு முறை எடுத்துக்குவேன். ஒரு நாளைக்கு 4 டைம் எடுப்பேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் 2 லிட்டரும் மதியத்துக்கு மேலே 2 லிட்டரும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் வாட்டர் வந்து. இப்படி தான் வந்து என்னுடைய கோல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் யாருனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காலையிலேருந்து என்னென்ன பண்ண போகிறீங்களோ நைட் வரைக்கும் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறீங்களோ அதை டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அது வந்து 1 வீக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 1 வீக் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எது மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்களோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் அது யூஸ் பண்ண நான் டெய்லி அப்டேட் பண்ண எனக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு ஈஸியாக வந்து என்னை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் தாங்க இந்த 1 வீக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்வெட் ஆனால் போதும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்வெட்டிங் ஆகணும் மைண்ட் செட் அதுதான். அதனால் ஒரு நல்லா வாக் பண்ணுவேன், ஸ்கிப்பிங் பண்ணுவேன், சுட சுட தண்ணி குடிச்சிக்குவேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மந்த் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ கேஜ் கம்மி பண்ணுறேன்ட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன்னா அதை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் பார்க்குறீங்க. அதனால் இன்னுமே நான் வந்து என்னுடைய கோலில் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும், எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஈவினிங் டைமில் தான் எனக்கு கொஞ்சம் பசியெல்லாம் எடுக்கும். அதுதான் வந்து அதனால தான் சொல்கிறேன். இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா பசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஈஸியும் வெயிட் லாஸும் ஆகும். தண்ணி வந்து குடிக்கிறத மறந்துடாதீங்க. இது ரெண்டும் தான் நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா. ஃபைபர் கார்ப்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை தான். அது வந்து எல்லாமே ஒரு அளவு தான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ ஆல் கிளியர் பண்ண நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து சூப்பராக ஹெல்த்தியாக ஹாப்பியான லைஃப் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நானுமே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பயந்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்து பண்ணலாமா, எதனா ஆகுமான்ட்டு. நம்மளுக்கே ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அதை பற்றி எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு தெரியும்ல. அதை வச்சு நம்ம வந்து மெயினாக வந்து ப்ரோட்டீனும் கார்ப்ஸு கம்மி, அப்புறம் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ரெத்வின் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 3 மந்த் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அதோட ஷார்ட் வீடியோ கூட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சின்ன சைஸ் சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இப்படி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதோட கோல் தான் நான் இப்போ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கியான வீடியோ தான் இது. மார்னிங் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு தலைக்கு ஆயில் வச்சு நேற்று ஹேர் வாஷ் பண்ணேன். அதனால் காலையிலேருந்து எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னோடய தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் குடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். எல்லோரும் மதியம் சாப்பிட்டாங்களே கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, எதனா ஒர்க் பண்ணுவாங்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை அப்படியே அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சொல்லிவிட்டு அவங்க கூட பாட்டெல்லாம் சாங்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தூக்கமும் வராது, வெயிட் லாஸ்க்கும் கரெக்டாக போகும், பசங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரித்வினுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா பண்ணணுமா, எந்த வீடியோனா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் ரித்வினுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.